லெஃப்ட்ல பார்க்கலாம் பாருங்க. இதுதான் இவ சென்னை பெரிஃபரல் ரோடு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து சென்னையோட 3rd டைடல் பார்க். ஆமா, அது மட்டும் கிடையாது, 100 ஐடி கம்பெனி, நம்ம ஐபோன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாஃப்களுக்கு 30 ஏக்கர்ல 15,000 வீடு அவங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணாங்க. பாருங்க, வீடுங்களே கட்டியாச்சு. வீட்டுக்கு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஆடி மந்த் ஆஃபரா, அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ள புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ஒரு கிரவுண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் 2.5 lakhs வரைக்கும் ஆஃபரா கொடுக்கலாம். வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் ப்ளாக் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஆரகடம் பிரிட்ஜ்ல இருக்கோம். எவ்வளவு பெரிய பிரிட்ஜ், பிஸியான ஏரியா, வண்டியை வர்றதும் போறதும் நீங்க பாக்கலாம். அண்ட் இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்டான ப்ராப்பர்ட்டி. லோ பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னா இந்த இடம் பெஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அக்கார்டு. என்ன ப்ராப்பர்ட்டி ப்ராஜெக்ட் பேர் பாத்தீங்கன்னா ஏரோ சிட்டி. ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி, சோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். அது போற லைக், ஷேர், ஹைப் இதெல்லாம் எப்போ போல சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன கான்டென்ட் வேணாலும் டிஎம் பண்ணுங்க. உங்க ஊருக்கு வரணும், உங்க ப்ராடக்ட்டையும் உங்களோட ப்ராஜெக்டையும் நாங்க ரிவ்யூ பண்ண கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா ஒரு 56 ஏக்கர்ஸோட டவுன்ஷிப், பெரிய டவுன்ஷிப். ஆனா பட்ஜெட் என்னவோ நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. அது என்ன ஏதெல்லாம் தெரியும்னாக்கா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரலும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டக்குன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப வாங்க வீடியோ போலாம். இன்னைக்கு என்ன சார் சூப்பரான லொகேஷன் சொல்லிட்டு பிரிட்ஜ் மேல நிக்க வச்சீங்க. அந்த பக்கம் ஃபுல்லா பிஸியான ஒரு ஏரியாவா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெஸ்டான இடமா இருக்கும் போல இருக்கு தோணுது. அப்படிங்களா? ஆமா, அப்படிதான் தெரியுது. பாருங்க அந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பா மேடம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதாவது சென்னையில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் லோ பட்ஜெட்ல ஃபியூச்சரை செக்யூர் பண்ற மாதிரி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுன்ஷிப். எங்களுக்கு டவுன்ஷிப் 56 ஏக்கர்ஸ். சூப்பர். இந்த பெரிஃபரல் ரோட்ல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 100 ஃபீட் ரோட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. பாருங்க, எனக்கு அப்படியே லெஃப்ட் எடுத்து நேரா போனீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆயிடலாம். அப்படியே ரைட் எடுத்து நேரா போனீங்கன்னா காஞ்சிபுரம் போயிடுவாங்க. லெஃப்ட் எடுத்து நேரா போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் போயிடலாம். இப்போ நம்ம சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டை சுத்தி இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் லைவா காமிக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து சென்னையோட 3rd டைடல் பார்க். ஆமா, அது மட்டும் கிடையாது, 100 ஐடி கம்பெனி, ஏரோ ஹப். நீங்க பாக்கலாம், ரோட்ஸ் எல்லாம் பாருங்க, 100 ஃபீட் ரோட்ஸ் எல்லாமே. ஆமா, இது ரோட்ஸ் எல்லாமே 100 ஃபீட் ரோடு. இந்த 100 ஃபீட் ரோட்ல அப்படி நேரா போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. பெரிய டவுன்ஷிப் மாதிரி இவ்வளவு பெரிய பில்டிங் முன்னாடி கூட நிறுத்தி இருக்கீங்க. நல்ல பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. எப்படி ஃபிளாட்ஸ் இருக்குன்னு தெரியல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐபோன் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஸ்டாஃப்களுக்கு 30 ஏக்கர்ல 15,000 வீடு. 30 ஏக்கர்ல 15,000 வீடு. அதாவது கிட்டத்தட்ட 15,000 குடும்பங்கள் வசிக்கிற ஒரு பெரிய டவுன்ஷிப், பிரம்மாண்டமான ஒரு இடம். இது உள்ளே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் எல்லாமே உள்ள இருக்கு. எல்லா அமினிட்டிஸ் உள்ள இருக்கு. இவ்வளவு பெரிய லேண்ட்மார்க்ல இருந்து ஜஸ்ட் நம்ம சைட் பாத்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ். நீங்க பாக்கலாம் 100 ஃபீட் ரோடு. இந்த 100 ஃபீட் ரோட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. நம்ம வந்து லொகேஷன் வந்துட்டோமா? பெரிய இடமா சொன்ன மாதிரி 56 ஏக்கர்னா அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரலும் வருது. இன்னும் போகுது அந்த எண்டுக்கு. ஆமா ஆமா, இது ஒரு பெரிய டவுன்ஷிப் மேடம், 56 ஏக்கர்ஸ். ஆமா. அப்புறம் கிரீனரி எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா
ஃபுல்லா மரம், ஆமா எல்லா இடத்துலயும் வேப்ப மரம் நிறைய இருக்கு. அதனால பச்சை பச்சைன்னு அழகா கண்ணுக்கு இருக்கு. ஆமா அதாவது மேடம் வெளியே அதாவது தெரியாது. ஆமா தெரியாது. அதாவது சென்னை சிட்டில இந்த மாதிரி ஒரு கிரீனரியான சைட்டு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அம்யூனிட்டிஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா 56 ஏக்கர்ஸ்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். 4 பக்கமும் காம்பவுண்ட் வால். Super. அதே ஆமா அது இல்லாம ஃப்ரண்ட்ல கிராண்டா ஆர்ச் வித் 24 hours செக்யூரிட்டி, பிளாக் டாப் ரோட்ஸ், எல்லாமே 40 feet 30 feet ரோட்ஸ், வைடன் ரோட்ஸ் தான். ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இபி கனெக்ஷன் உள்ள வந்துருச்சு. பாருங்க வீடுங்களே கட்டியாச்சு. வீடு கட்டி அதுக்கு முன்னாடிதான் ஆமா வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு கஸ்டமர்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல பிளாட் வாங்கி வீடு கட்டி கொடுத்தோம். வாடகைக்கும் விட்டுட்டாரு. மாசம் ஒரு 30,000 40,000 இன்கம்மா அவருக்கு வருது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடம் இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கருக்கு பார்க்கே டெவலப் பண்றோம். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சிட் அவுட்ஸ்னு சொல்லிட்டு அவென்யூ பிளான்டேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். உள்ள 2 செக்யூரிட்டி ஃபேமிலியே நம்ம குடி வச்சிருக்கோம். ஆமா என்னன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வருது. அதாவது டெவலப்மெண்ட்ஸ் வர போகுதுன்னு கிடையாது, நம்ம லைவா காமிச்சிருக்கீங்களா. அதாவது சென்னையோட 3rd டைடல் பார்க், இன்னொரு ஐடி கம்பெனி, ஏரோஸ்பேஸ் பார்க், கிட்டத்தட்ட 110 ஏரோ காம்பனன்ஸ் கம்பெனிஸ், ஏரோ ஹப், இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ், ஏகப்பட்ட லேண்ட்மார்க், ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது மேடம், உங்களுக்கு நம்ம வரும்போது பார்த்தோம் இல்லைங்களா, ஹைஃபன் டவுன்ஷிப் 15,000 குடும்பம் அங்கே வசிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கு. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வரதுனால என்னன்னா இம்மீடியட்டாக நான் என்ன சொல்றேன்னா மினிமம் 2 இயர்ஸ்ல மினிமம் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப கேரண்டி ஆயிடுது. அதாவது இவ்வளோ லோ பட்ஜெட்ல அது தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல நம்ம சைட் ரீச் ஆயிடலாம். வண்டலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி பெங்களூர் ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். ஸோ இவ்வளோ கனெக்டிவிட்டி. சென்னை பெரிஃபல் ரோட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். இது அப்ரூவல்லாம் எப்படி? டிடிசிபி மேடம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். லீகல்லாம் எப்பவுமே நான் சொல்லுவேன் நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டலா இருக்கும். பயப்படவே வேணாம். நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு யாருமே மன உளைச்சல் அடைய மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். சரி, இதுக்கு வந்து பேங்க் லோன் இருக்குங்களா? கண்டிப்பா மேடம். எவ்வளவு பர்சன்ட்? பேங்க் வந்து மேடம் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் 75% வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம். இங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,100 அவ்வளவுதான். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2,000 rupees தான். 2,100 தான். அதாவது அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிடையாது. அதாவது 2,200 ஸ்கொயர் ஃபீட். இங்க 12 லட்சம் ரூபாயில இருந்து பிளாட்டே கொடுக்கலாம். மொத்த பணமே 12 லட்சம் தான் ஒரு பிளாட்டோட காஸ்ட். ஸோ இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. ஒரு கிரவுண்ட் வரல இருக்கு. ஆமா இப்போ 2,100 per ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதுக்கு இப்போ ஒரு பிளாட் மினிமம் 12 லட்ச ரூபாய் கொடுக்குறோம். அதுக்கு முன்பணம் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தா போதும். பாக்கி பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல இஎம்ஐ கட்டிக்கலாம். ஓ சூப்பர். மந்த்லி கட்டிக்கலாம். சரி, இது லோனை சொல்லிட்டீங்க, பேங்க் ஃபெசிலிட்டி சொல்லிட்டீங்க, அண்ட் ரேட்டை சொல்லிட்டீங்க. இப்போ புக் பண்ணா ஏதோ ஆஃபர் அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு மேடம். அதான் உங்க சப்ஸ்கிரைபருக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஆடி மந்த் ஆஃபரை, அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ள புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ஒரு கிரவுண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் 2.5 lakhs வரைக்கும் ஆஃபரா கொடுக்கலாம். இல்ல அரை கிரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு 1.25 1.25 லட்சம் ரூபாய் ஆஃபரா கொடுக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்க. கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க வந்து ஆஃப் கிரவுண்ட் வாங்கினாலும் 1 கிரவுண்ட் வாங்கினாலும் அந்த ஆஃபர் கண்டிப்பா கொடுப்போம் நம்ம. ஆமா. ஸோ இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் கூட இருக்கு. பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் என்னன்னா டைரக்டா என்னோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இதுல புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது. டைரக்டா நீங்க சைட்ல வந்து என்ன மீட் பண்ணலாம். என்னோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். எனக்கே கால் பண்ணுங்க. சைட் விசிட் உங்க டோர் ஸ்டெப்ல உங்க கன்வீனியன்ட் டைம்ல பிக்கப் பண்ணுவோம். நீங்க வாங்க, சைட்டுக்கு வாங்க, மீட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ நான் கிட்ட இருந்து நல்லபடியா நான் பண்ணித்தரேன். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இங்கே ரேட்டு, இங்கே அப்ரிசியேஷன், இங்கே இருக்க ஆஃபர், இங்கே இருக்க லோன் ஃபெசிலிட்டி எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ எப்படி இந்த இடம் உங்களுக்கு தெரிய வந்தது சார்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக லேண்ட் பார்த்துட்டு இருந்தேன். வீடியோஸ்லாம் ப்ரௌஸ் பண்ணும்போது தொடக்கம் பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சார் கேள்விப்பட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் அந்த ஆஃபீஸில். அவங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே. எனக்கு டைம் வந்து சரி ப்ராப்ளி வந்து பார்க்கலாம். அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா? அவங்களே கூப்பிட்டு வந்தேன். இதெல்லாம் காமிச்சாங்க, லே அவுட்டு, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் ஏரியாலாம் ப்ராமிசிங்காக தான் இருக்குது. மேபி இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருந்தாலும் லாங் டேர்மில் வந்து அது டெஃபினட்டாக லாங் ரன்னில் சூப்பராக இருக்கும். லாங் டேர்மில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியலாக தான் தோணுது.
வீட்டுலலாம் பேசிட்டு பார்த்து முடிவு எடுக்கலாம். எங்க இருந்து வரீங்க? கோவிலம்பாக்கம். ஓகே, அங்க இருந்து வந்திருக்கீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே லேண்ட் தான் நம்ம அப்ரிஷியேட் ஆகும். கட்டாயமா. அது நாளுக்கு நாளுக்கு வளர்ந்துட்டே போகும்ல கண்ணுக்கு தெரியாம. அது இல்லாம இது மிக்ஸா இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியலும் ரெசிடென்ஷியலும் மிக்ஸா இருக்கு. கம்பைண்டா இருக்கு. கம்பைண்டா இருக்கனால கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரா growth பெஸ்டா வரும். ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுது. தேங்க் யூ. ஓகே, தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டிக்கு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா 56 ஏக்கர்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். என் பின்னாடியே பாருங்கள், லைவ் டெஸ்டிமோனில் ஒரு வீடே நிற்கிது. ஸோ இந்த மாதிரி வீடு நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வாங்கியிருக்கேன். அந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.